மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்களை இந்த நாளிலும் மீண்டுமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி. 7ஆம் வகுப்பு தமிழ் கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அன்போடு கூட வரவேற்கின்றேன். இந்த ஆன்லைன் வகுப்பிலே மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த நாளிலும் தமிழிலே இயல் 2 இந்திய வனமகன் என்ற தலைப்பிலே காணப்பட்ட பாடத்தை நாம் பார்த்தோம். இந்திய வனமகன் எந்த அளவிற்கு பிரயோஜனமில்லாத ஒரு இடத்தை வனமாக மாற்றினார் என்பதை அதை சுருக்கமாக நாம் அறிந்து கொண்டோம். அந்த நாளிலும் அந்த அஸ்ஸாம் மாநிலத்திலே காணப்பட்ட அந்த சிறிய தீவிலே, பிரம்மபுத்திரா நதியின் இடையிலே காணப்பட்ட அந்த தீவிலே இந்த வனமகன் மரங்களை நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி அதை பராமரித்து பெரிய காடாக மாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். அனைத்து காடுகளுக்கும் தண்ணீர் ஊற்றுவது கஷ்டம் என்று உணர்ந்து பெரிய பெரிய மண்பானைகளிலே தண்ணீரை ஊற்றி அடியிலே ஒரு ஒட்டை போட்டு ஒருத்தி மரத்தின் முன்பாக அங்கே வைக்கப்பட்டது. மூங்கில் கலையிலே அது சொட்டு நீர் பாசனமாக இப்பொழுது காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். கடந்த நாட்களிலும் நானும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். ஒரு மாணவர்கள் ஒவ்வொருவரும் வீட்டிலே 2 மரம் 3 மரம் வைத்து, இல்லைனா செடி வைத்து, இல்லைனா குற்றுச்செடிகள் வைத்து அதை பராமரிக்க வேண்டும் என்று கடந்த நாளிலே நான் உங்களுக்கு அழைப்பு விடுத்தேன். மரங்கள் வளர்ப்பதன் மூலமாக இயற்கை காற்றை சுவாசிக்க முடியும், இயற்கை மாசுபாட்டிலிருந்து இந்த உலகத்தை காத்துக்கொள்ள முடியும், நமக்கு ஒரு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். அதோடு மாத்திரமல்ல, மரங்கள் வளர்வதனால் மழை பெறும், நீருடைய வளம் கூடும், விவசாயம் சிறப்பாக நடைபெறும், தண்ணீர் பஞ்சம் மாறுவதில்லை, அது தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவதில்லை என்றெல்லாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். மாணவர்கள் அதை அறிந்தீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாளிலும் மாணவர்கள் அனைவரும் ஆங்கில வழி தமிழ் வழி பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய தமிழ் புத்தகத்திலே 42ஆம் பக்கத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே கொடுக்கப்பட்ட கற்கண்டு என்ற தலைப்பிலே காணப்படுகின்ற 4 வகை குறுக்கங்களை பற்றி இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக நாம் பார்க்கின்ற போது எழுத்துக்களின் வகைகளிலே சார்பெழுத்து 10 வகைப்படும். அதிலே 2 குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் என்ற தலைப்பிலே நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் அதிலே காணப்படுகின்ற குறுக்கங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளிலும் பார்க்கின்றோம். குறுக்கங்கள் எத்தனை வகைகள் காணப்படுகிறது என்றால் 4 வகைகள். ஒன்று ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 4 வகைகள் காணப்படுகிறது. சார்பெழுத்துக்கள் 10 நமக்கு நல்லா தெரியும். குற்றிய அதிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஈரளபடை, ஒற்றளபடை என்றெல்லாம் நாம் பார்த்தோம். ஆக இந்த நாளில் நாம் பார்க்கின்ற இந்த 4 குறுக்கங்களை பற்றி பார்க்கின்ற போது குறுக்கம் என்றால் என்ன? முதலாவது குறுக்கம் என்றால் என்ன? குறுக்கம் என்றால் சுருக்கம் என்று பொருள். அதாவது அகலமான வழி, குறுகிய வழி என்று நாம் சொல்லுவோம். ரோடு நல்ல அகலமாக இருக்கும், ஆனால் இது ஒரு பாலம் வரைகின்ற போது அதில் குறுகிய காலத்தில் அது சுருங்கி காணப்படும். அப்போ அதில் எழுதுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ரோடு அகலமாக இருக்கிற ரோட்டில் ஒரு குறுகாக காணப்பட்டால் குறுகிய பாதை, மெதுவாக செல்லவும் என்று போர்டு வச்சிருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவ்வளவு இடம் விரிந்து காணப்பட்ட அந்த ரோடு ஒரு இடத்துல குறுகி காணப்படுறதுனால அது குறுகிய பாதை என்று நாம் அதில் பார்க்கணும். அதே போல் குறுக்கம் என்பது தமிழ் எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே ஒவ்வொருடைய அந்த ஒலி சவுண்ட், அந்த
அது எவ்வாறு குறிக்கப்படுகிறது என்றால் மாத்திரை. மாத்திரை என்ற தலைப்பிலே இந்த அளவிலே அங்கே குறிக்கப்படுகிறது. சத்தத்தை மாத்திரை அளவில் அழைக்கிறார்கள். அப்போ அந்த 2 மாத்திரை அளவு இருப்பது ஒரு மாத்திரையாக மாறுவது, ஒரு மாத்திரையாக இருப்பது அரை மாத்திரையாக அளவுக்கு ஒலிப்பது, அரை மாத்திரையாக இருப்பது கால் மாத்திரையாக ஒலிப்பது தான் இந்த குறுக்கம் என்று பெயர். அப்போ இந்த நாளிலும் கூட நாம் பார்ப்பது இந்த 4 வகை குறுக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதை குறித்து நான் இங்கே சின்ன குறிப்புகளை நான் கொடுத்திருக்கிறேன். மாணவர்கள் நான் அதை சொல்லுகின்ற போது கவனமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 42ஆம் பக்கத்தை 42ஆம் 43ஆம் பக்கத்தை மாணவர்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ நம்ம முதலாவது பார்க்க போகிறது ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் என்று சொல்லும்போது ஐவரம் தமிழ் எழுத்துல உயிர் எழுத்துல 12ல் ஒரு எழுத்து ஐ. இந்த ஐ வந்து நெடி. அப்போ அந்த ஐ நமக்காக ஐ கை பை, ஐ கை பை ஆகிய எழுத்துக்களுடைய சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இது எத்தனை மாத்திரையாக அது தனியாகவே செய்யும். ஐ கை பை இது வந்து தனித்து எழுதக்கூடிய காணப்படுகின்ற போது என்னுடைய மாத்திரை அளவு என்று என்னவென்றால் 2 மாத்திரை அளவு வருகிறது என்று அர்த்தம். இதே ஐ ஒரு வார்த்தையிலே இணைந்து வருகின்ற போது அதனுடைய மாத்திரையினுடைய அளவு எந்த அளவுக்கு குறைகிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது 3 வகைகளிலே அவர்கள் மாத்திரையுடைய அளவு அதனுடைய ஒலியினுடைய அளவு மாறுபடுகிறது. அப்போ என்னச்சுன்னா முதல்ல வரும், இடையில வரும், இறுதியில் வரும். அப்படிப்பட்ட எழுத்துக்கள் அங்கே காணப்படுகிறது. அப்போ இந்த எழுதியிருக்கிற வையம் என்று சொல்லும்போது இது ஐயை சார்ந்த எழுத்து. இந்த எழுத்து முதல்ல வர்றதுனால இது அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை ஒலியிலே அது ஒலிக்கப்படுகிறது. அதே பாருங்க, சமையல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். இது இந்த ஐங்கிற வார்த்தை வந்து 2வது நடுவில் வருகிறது. முதல்ல வரல, இறுதியில் வரல, நடுவில் வருது. அதனால சற்று அதை விட அந்த ஒலி குறைந்து ஒரு மாத்திரையாக ஒலிக்கின்றது. அதே இது இன்னொரு காரணம் பறவையில அந்த ஐ வந்து கடைசி எழுத்தாக அங்கே வருகின்றது. அப்போ அது என்ன செய்யுது, இந்த 2ஆம் இந்த இடையில் வருகின்ற மாத்திரை அளவை போலவே இந்த இறுதியிலும் வருகின்ற போது அது ஒரு மாத்திரையாக ஒலிக்கின்றது. அப்படியானால் இந்த ஐகார குறுக்கமானது முதலில் ஐ சம்பந்தமான எழுத்துக்கள் ஆரம்பிக்கின்ற போது அது ஒரு எழுத்து 2 மாத்திரை அளவுள்ள அந்த ஒலி 1.5 மாத்திரை அளவாக குறைகிறது. 2ஆவதும் அதாவது இடையிலும் இறுதியிலும் அந்த ஐ வருகின்ற போது அது எத்தனை மாத்திரையாக வருகிறது, ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த 2 மாத்திரையானது 1.5 மாத்திரையாக ஒரு மாத்திரையாக குறைந்து ஒலிப்பதற்கு பெயர்தான் ஐகார குறுக்கம் என்று பெயர். இது ஐகார குறுக்கம். நல்லா ஞாபகம் சொல்லணும். ஐகார குறுக்கத்தினுடைய ஐயினுடைய ஒலி 2 மாத்திரை. ஐயினுடைய ஒலி 2 மாத்திரை. அது அந்த ஐயாத ஒரு வார்த்தையிலே முதலில் ஆரம்பித்தால் அது அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரையாக வருகிறது. அதே இது இடையில் வந்தால் ஒரு மாத்திரையாக மாறுகிறது. கடைசியில் வந்தால் ஒரு மாத்திரையாக மாறுகிறது. தனித்து வந்தால் அது 2 மாத்திரை. ஐ வந்து தனித்து வந்தால் 2 மாத்திரை. ஆனால் ஒரு வார்த்தையில் முதல்ல வந்தால் 1.5 மாத்திரையாக மாறுது. இடையிலையும் கடையிலையும், கடை என்றால் கடைசி இந்த வைத்துக்கொள்ளுங்கள், இறுதியில் வைத்துக்கள் வந்தால் ஒரு மாத்திரை என்று அளவிடப்படுகிறது. இது வந்து ஐகார குறுக்கம். அடுத்த பாருங்க, அவுகார குறுக்கம். அதாவது
தமிழ் எழுத்தில் உயிரெழுத்து 12 கடைசி எழுத்து ஆவ். அது உயிரெழுத்தில் கடைசி நெடிலெழுத்து என்று நாம் பார்க்கின்றோம். இது தனியா வந்துதான் ஆவ் வவ். அது தனித்து வந்துன்னா அது எத்தனை மாத்திரையாக வருகிறது? 2 மாத்திரையாக வருகிறது. அது தனித்து வந்துன்னா 2 மாத்திரையாக வருகிறது. இதுல ஒண்ணு இங்க நம்ம ஐகாரத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா ஐ எழுத்துடைய முதலிலும் வரும், இறுதியிலும் வரும், நடுவிலும் வரும் என்று நாம் பார்த்தோம். முதல்ல வரும்போது அரை மாத்திரை குறைஞ்சி 1 இருக்குது. இறுதியிலும் இடையிலையும் வருகின்ற போது 1 மாத்திரை குறைந்து 1 மாத்திரை வருதுன்னு பார்த்தோம். இது அவுல தனித்து வரும்போது 2 மாத்திரை. ஆனா இது ஆரம்பத்தில் வரும்போது ஆரம்பத்தில் தான் இந்த அவுகார குறுக்கம் மட்டும் எந்த எழுத்திலுமே இடையிலோ இறுதியிலோ வராது, இடையிலோ கடைசியிலோ வராது. அவுக்கு சம்பந்தமான எழுத்துக்கள் ஒரு வார்த்தையிலே ஆரம்பத்திலிருந்து தான் வரும், ஆரம்ப எழுத்தாதான் வரும். சரிங்களா? அது என்ன செய்யுது, தனித்து வருகின்ற போது 2 மாத்திரையாகவும், அதே ஒரு வார்த்தையில் முதல் வார்த்தையாக வருகின்ற போது அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரையாக என்ன செய்து ஒலிக்கிறது. என்ன ஒன்று இல்லை, இந்த ஐகார குறுக்கத்துக்கும் அவுகார குறுக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை. முதல்ல வரும்போது அங்கே 1.5 மாத்திரை, இங்கேயும் 1.5 மாத்திரை தான். ஆனால் அங்கே இடையிலும் வரும், கடைசியிலும் வரும். ஆனால் இங்கே அவுகாரம் இடையிலையும் வராது, கடைசியிலையும் வராது. இதுதான் இந்த 2 குறுக்கத்திற்கும் வித்தியாசம். சரி, இப்படி அந்த அவுகாரமானது ஒரு வார்த்தைகளை சேர்ந்து ஒலிக்கின்ற போது குறைவதற்கு பேர் தான் அவுகார குறுக்கம் என்று பெயர். சரி, 2 முடிச்சு. அடுத்த நம்ம பார்க்கிறோம் மகர குறுக்கம். 3வது பார்க்க போறது என்னது? மகர குறுக்கம். இந்த மகர குறுக்கம்னா இம் பிளஸ் எதனா அந்த மே சம்பந்தமா இம் சம்பந்தமா வரக்கூடிய வார்த்தைகள், அந்த மகரம் குறுகி வருகின்ற போது அதற்கு என்ன பேரு? மகர குறுக்கம் என்று பெயர். அப்படியே ஒலி அளவு குறைகின்ற போது அது பேர் மகர குறுக்கம் என்று பெயர். சரி, இந்த மகர குறுக்கம் தனித்து வருகின்ற போது, இந்த மகர குறுக்கம் தனித்து வருகின்ற போது அதே மாத்திரை அளவு எவ்வளவுன்னா அரை மாத்திரை. மாத்திரை அளவு வெறும் அரை மாத்திரை தான். அங்கே தனித்து வருகின்ற அவங்க ஐகார குறுக்கமும் அவுகார குறுக்கமும் தனித்து வருகின்ற போது 2 மாத்திரை நீ பார்த்தோம். ஆனால் இந்த மகர குறுக்கம் தனித்து வருகின்ற போது எத்தனை மாத்திரை தான்? அரை மாத்திரை தான். சரி, அப்போ அடுத்த பாருங்க, பலம் வந்தான். பலம் வந்தான். இங்க அம்மா பாடம் தனி வார்த்தை, அம்மா பாடம் படித்தான் தனி வார்த்தை. இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, பலம் வந்தா, பலம்ங்கிறத கடைசி எழுத்து இம்மு, வந்தாங்கிறத முதல் எழுத்து வ. அப்ப அந்த இம்முக்கு அடுத்த எழுத்து வ வந்துன்னா அது அரை மாத்திரை எத்தனை மாத்திரையா மாறிடுமா? 1/4 மாத்திரையா மாறும். எல்லாம் ஞாபகம் சொல்லணும். அந்த மகரத்துக்கு அடுத்த எழுத்து வகரம், மகரத்துக்கு அடுத்த எழுத்து வகரம் வந்தால் அது அரை மாத்திரை 1/4 மாத்திரையாக குறையும். இதுல அவ்வளவுதான். சரி, அடுத்த பாருங்க. அதுக்கு அடுத்த இந்த மகரத்துக்கு முன்னால இன்னோ வந்தா அது 1/4 மாத்திரையாக மாறும். அந்த மகரத்துக்கு முன்னால இங்க இதை பார்த்தோம். மகரத்துக்கு பின்னால மகரம் வரணும்னா அரை மாத்திரை 1/4 மாத்திரை ஆவணி பார்த்தோம். இங்க அந்த மகரத்துக்கு முன்னால நகரமோ வந்தால் அது அரை மாத்திரை 1/4 மாத்திரையாக மாறும். அது எப்படி அப்படின்னா போலுங்கிறத இது எப்படி வருமா? போலுங்கிறது எப்படி வரும்? போல்.
ஆயுத குறுக்கம். இது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஒரே எழுத்து தான். அத்து, இத்து, எத்து அப்படி தனித்து வருகின்ற போது அது அறமாத்திரை அளவு வருகிறது. அத்து, இத்து என்று தனித்து வருகின்ற போது அது எந்த மாத்திரை? அரை மாத்திரை அளவு வருகிறது. அரை மாத்திரை அளவு வருகிறது. ஆனா அதுக்கு எப்படி செய்வது? முழ்தீது, முழ்தீது, முள் பிளஸ் தீது அப்படிங்கிறது எப்படி சேருமா? முக்டீது, முக்டீது, கல் பிளஸ் தீது, சக்ரீது அப்படின்னு சேரும்போது இந்த நீ வருது, நீ வரும். இப்படி இந்த எழுத்துல ஆயுத எழுத்து வந்துன்னு சொன்னா இந்த அரை மாத்திரை வந்து கால் மாத்திரையாக மாறுகிறது. அப்போ ஆனால் அதிகமாக வராது. ஆனால் வருகின்ற மாத்திரைகள் அளவு என்ன செய்து அரை மாத்திரை வந்து கால் மாத்திரையாக என்ன செய்து குறைஞ்சிருது. இப்படி தனித்து வருகின்ற மகர குறுக்கமானது என்னது? வார்த்தைகளுடைய நகரத்துக்கு முன்னாலேயும் நகரத்துக்கு பின்னாலேயும் வருகின்ற போது அந்த அரை மாத்திரை கால் மாத்திரையாக குறைவதற்கு பேர் தான் மகர குறுக்கம். அதே போல தனித்து வருகின்ற ஆயுத எழுத்தானது அரை மாத்திரையோடு இருக்கின்ற போது அது சேர்கின்ற போது அந்த தீ கெட்டாவ, அந்த டீ கெட்டாவ, அந்த ரீ கெட்டாவ அது வருகின்ற போது அந்த அரை மாத்திரை கால் மாத்திரையாக குறைகிறது. இவ்வாறு குறைவதற்கு பேர் ஆயுத குறுக்கம். அப்போ குறுக்கம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். குறுக்கம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஒன்று ஐகார குறுக்கம், இன்னொன்று அவகார குறுக்கம், இன்னொன்று மகர குறுக்கம், இன்னொன்று ஆயுத குறுக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஐகார குறுக்கமும் அவகார குறுக்கமும் அதனுடைய தனித்து வருகின்ற போது அதனுடைய மாத்திரை அளவு 2. மாத்திரை அளவு 2. அதே மாதிரி மகர குறுக்கமும் ஆயுத குறுக்கமும் அது தனித்து காணப்படுகின்ற போது அதனுடைய மாத்திரையின் அளவு அரை. சரிங்களா? இனிமேதான் சில வித்தியாசங்கள் வருது. எப்படி வருது? ஐகார குறுக்கம் வந்து முதல்ல வார்த்தையுடைய முதல்ல வந்துன்னா அது என்ன மாதிரி? அரை மாத்திரை குறைஞ்சி 2 மாத்திரையில் அரை மாத்திரை குறைஞ்சி 1.5 மாத்திரையா ஒதுக்கி, இடையிலையும் கடைசியிலையும் வந்துன்னா அது 1 மாத்திரை, அந்த 2 மாத்திரை வந்து 1 மாத்திரை குறைஞ்சி 1 மாத்திரையில ஒதுக்கி. இது ஐகார குறுக்கம். அவகார குறுக்கம்னா அது எங்கதான் வரும்? முதல்ல தான் வரும். அவகார குறுக்கம் வந்து எந்தோட வார்த்தையும் முதல்ல தான் வரும். இடையிலையோ கடைசியிலையோ அது என்ன செய்யாது? வராது. அப்போ என்ன செய்யுதுன்னா அது என்ன செய்யுது? அந்த முதல்ல வருகின்ற போது அந்த மகரத்தை குறுக்க போலவே அது அரை மாத்திரை குறைஞ்சி 1.5 மாத்திரையாக ஒலிக்கிறது. மகர குறுக்கத்தை நம்ம பார்க்கின்ற போது அது என்ன செஞ்சதுன்னா அது அரை மாத்திரை தான். அதனுடைய சவுண்டை இதுதான் அரை மாத்திரை தான். அப்போ அது இந்த மகர குறுக்கத்துக்கு பின்னால மகரம் வந்தால் அது கால் மாத்திரையா ஆகுது. அதே மாதிரி அந்த மகரத்துக்கு முன்னால நகரமோ வந்தால் அது கால் மாத்திரையா மாறுது. 2மே கால் மாத்திரையா மாறுது. இது மகர குறுக்கம். கடைசியாக 4வது பார்க்கறதும் மொத்த மாத்திரையுடைய அளவு தான், ஒலியுடைய அளவு தான் அரை மாத்திரை தான். அரை மாத்திரை தான். அது ஒரு வார்த்தையில பொதுவாக இடையில தான் வரும். ஆரம்பத்தில் வராது, முடிவில் வராது. அப்படி இடையில வருகின்ற போது அந்த கால் மாத்திரை குறைஞ்சி அது என்ன மாத்திரையா மாறுது? கால் மாத்திரையா மாறுது. அரை மாத்திரையில் கால் மாத்திரை குறைஞ்சி கால் மாத்திரையா மாறுது. அப்போ இந்த நாளிலும் கூட நாம் 4 வகை குறுக்கங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். எனவே மாணவர்கள் இந்த பாடத்தை நன்கு கூர்ந்து கவனித்து ஓய்வு நேரங்களிலே இதை ஆசிரியர் நடத்திய சொன்ன கருத்துக்களை நீங்கள் ஒப்பிட்டு அதை பார்க்கின்ற போது
எனவே மாணவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இதை ஒரே ஒரு அது என்னது மீள்பயிற்சி நான் உங்களுக்கு தரேன், வேற ஒன்றும் இல்லை. திருப்பி நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. நீ போர்டை பார்க்க வேண்டிய தேவையில்லை, புக்கை பார்க்க வேண்டிய தேவையில்லை, நான் சொல்கிறத கவனிச்சாலே போதும். 4 வகை குறுக்கங்கள்: ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? இந்த ஐகார குறுக்கத்தினுடைய ஒலி அளவு அது தனித்து வருகின்ற போது அதனுடைய ஒலி அளவு 2 மாத்திரை. அது ஞாபகம். அது அதனுடைய கெட்டிங்கான காரியம். அந்த ஐகார குறுக்கம் தனித்து வருகின்ற போது அதனுடைய ஒலியின் அளவு 2 மாத்திரை. அதுக்கட்ட பாருங்க, இது எப்பமெல்லாம் குறையுதா, எவ்வளவெல்லாம் குறைதான்னு பார்க்கின்ற போது ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையில் முதல் வார்த்தை, முதல் எழுத்து ஐகாரமாக இருந்தால் அது அரை மாத்திரை குறைஞ்சி 1.5 மாத்திரையா செய்யும், ஒலிக்கும். அதே மாதிரி முதல்ல வராம இடையிலையோ கடைசியிலையோ அந்த ஐ வார்த்தை வந்ததென்றால், ஐ சம்பந்தமான வார்த்தை வந்ததென்றால் இன்னும் அது அரை மாத்திரை குறைஞ்சி 1 மாத்திரையாக ஒலிக்கும். அப்போ முதல்ல வந்தால் ஐகார குறுக்கம் மொத்த தனித்து வருகின்ற போது அதனுடைய ஒலி அளவு 2 மாத்திரை. அது ஒரு வார்த்தையின் முதலாவது வரும்போது 1.5 மாத்திரை, ஒரு வார்த்தையின் 2வது 3வது வருகின்ற போது 1.5 மாத்திரை ஒலிக்கிறது. இதான் இதனுடைய சுருக்கம். அடுத்த அதே மாதிரி தான் ஔகார குறுக்கம். அது தனித்து வருகின்ற போது அதனுடைய ஒலி அளவு 2 மாத்திரை. ஆனால் ஔகார குறுக்கம் என்னைக்குமே இடையிலையோ கடைசியிலையோ வராது. எங்கதான் வரும்? முதல்ல தான் வரும். அந்த ஐகார குறுக்கத்தை போல முதல்ல வருகின்ற போது அரை மாத்திரை மட்டும் குறைஞ்சி 1.5 மாத்திரையாக செய்யும், ஒலிக்கும். 2 முடிஞ்சு. 3வது மகர குறுக்கம். மகர குறுக்கம் சொல்லுகின்ற போது இதனுடைய ஒலி அளவே அரை மாத்திரை தான். அப்படி வருகின்ற போது 2 வார்த்தைகளை சொல்கின்ற போது மகரத்துக்கு பின்னால மகரம் வந்தால் அது 1/4 மாத்திரையா மாறும். அதே மாதிரி அந்த மகரத்துக்கு முன்னால 2 சுழி நேவோ 3 சுழி நேவோ வந்தால் அது 1/4 மாத்திரையா மாறும். அரை காலா மாறும். 2க்குமே அரை காலா தான் மாறும். கடைசியாக நாம் ஆயுத குறுக்கத்தை பார்க்கின்ற போது பொதுவாக அது இடையில தான் வரும். அது தனித்து வருகின்ற போது அந்த மாத்திரையுடைய அளவு அரை மாத்திரை, மற்ற வார்த்தைகளோடு அது வருகின்ற போது அது 1/4 மாத்திரையாக செய்து குறைகிறது. இதுதான் இந்த குறுக்கங்களின் 4 வகை குறுக்கங்களின் சாராம்சம். எனவே மாணவர்கள் இதை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒலிகளின் மாத்திரை அளவு என்ன என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மாணவர்கள் உங்களுடைய இந்த புத்தகத்தில் 43வது பக்கத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 43வது பக்கத்திலே மதிப்பீடு எங்கே கூறப்பட்டுள்ளது, அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்று கூறப்பட்டுள்ளது. அதனுடைய ஆன்சர் நான் இதில் போடுறேன், நீங்கள் பிறகு அதை பார்த்து குறிச்சிடுங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு எவ்வளவு போட்டிருக்கா? வேட்கை. வேட்கை கைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஐகார குறுக்கம் இது எங்க காணப்படுது? கடைசியில காணப்படுது. நல்லா பார்த்துக்கிறோம். இங்க பாருங்க, வை கடைசியில் பார்த்துருக்கு. அப்ப அது என்ன? 1 மாத்திரை அளவு. அப்போ ஐகார குறுக்கம் ஒரு வார்த்தையுடைய கடைசியில வந்துன்னா 2 மாத்திரை அளவு 1 மாத்திரை செய்து மாறுகிறது. அப்ப அதனுடைய ஆன்சர் என்ன? 1வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 1 ஆன்சர் 1. நல்லா கவனிச்சுங்க. அடுத்த பாருங்க மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். அதுல போன், மருண், பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. இதுல இடம்பெறாத சொல் நல்லா கவனிச்சுடுங்க. 2வது ஈ. ஏன்னா பணம் கிடைத்தது.
கிடைத்தது. இதுல இம்பு இருக்குது, இம்புக்கு அடுத்ததாக கீ இருக்கு. ஆனா அதுக்கு முன்னால உள்ள என்ன போட்டிருக்குன்னா பழம் விழுந்தது பீ இருக்கு, வகரம் இருக்குதுன்னா அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா போன் மண் அதெல்லாம் இன்னும் இன்பு வந்திருக்குது. அப்படியானா என்னுடைய அர்த்தம் இது கீ வந்து மகரத்துடைய அர்த்தம் போட்டிருக்கிறோம். மகரத்துக்கு முன்னால மகரத்துக்கு முன்னால பின்னால வேவரணும், முன்னால இன்பரணும், இன்பரணும். அப்போ ஆயும் ஆயும் ஈயும் நியாயம் வருது, வேயம் வருது. ஆனா அந்த ஈல வந்து ஈ வருது சமநிலையில் வருது, சரியாக கிடையாது. ஈ பழம் கிடைத்தது. அடுத்தவர்கள் சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவது எது? அவுகார குறுக்கம். இடையே எது என்ன செய்யாது, வராது. அப்போ மூணாவது ஆன்சர் எது? அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கம். அப்போ இந்த மூன்றினுடைய சரியான விடைக்கு ஆன்சர் இதுதான். அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட குருவினா, அதுக்கு அடுத்த பக்கத்தில் கொடுக்கப்பட்ட மொழியை ஆர்வம் உள்ள அந்த பயிற்சிகள் அனைத்திற்கும் மாணவர்களுக்கு விடையையும் அந்த வினாக்களையும் நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் அதை பார்த்து அசைன்மெண்டாக எழுதி வச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கின்ற நாட்களிலே பள்ளியிலே வந்து உங்களுடைய பாட ஆசிரியர்களிலே கொடுக்க வேண்டும். எனவே மாணவர்கள் இந்த 4 வகை குறுக்கெழுகளை அறிந்து அதன்படி அதை எதிலெல்லாம் வரும் என்பதை கற்றுக்கொள்ளுமாறு மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இதுவரை பார்த்து இந்த பாடத்தை கவனித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. யாவருக்கும் அடுத்த அந்த வகுப்பு நடைபெறும் வரை மாணவர்களை சந்திக்கும் வரை உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துவேன்.